100% நேச்சுரல் மாம்பழங்கள் உங்க டோர் ஸ்டெப்ல வேணுமா? இப்பவே விசிட் பண்ணுங்க treadyfoods.com. Free shipping, COD facility available. TREDY treadyfoods.com. மதுரையை பொறுத்தளவுக்கு நீங்க முக்கிய பிரச்சனையா என்ன பாக்குறீங்க? இப்போ மதுரையில் ஒரு பையனை ஒரு பெற்றோர் வந்து நல்லா படிக்க வச்சா அந்த பையன் படித்து முடிச்ச வரை மதுரையை விட்டு போயிடுவான். இப்போ கீழடியை பொறுத்தளவு உலக அளவில் இது பற்றி தொடர்ந்து பேசின ஒரு சிலரில் நீங்களும் ஒருத்தர். கீழடியை நீ விட போகிறதே கிடையாது. ஐரோப்பாவில் எந்த ஒரு நாட்டிலேயாவது இப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டால் அது உலகின் இன்றைக்கு மிகப்பெரிய உலக சுற்றுலாத்தலமாக அது இருந்திருக்கும். சுமார் ஒரு 10,000 ஆண்டு மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அனைத்து மட்டத்திலும் கிடைத்திருக்கிற ஒரே இடம் கீழடி தான். இந்தியாவிலே முதல்ல பார்க்குற இடமாக மதுரை தான் இருக்க முடியும். மதுரையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாதிரி, திருச்சி மாதிரி, கோவை மாதிரி ஒரு வளர்ந்த நகரமாக இல்லாமல் இன்னும் ஒரு கிராமமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நானும் யோசிச்சு பார்க்குறேன். 4 மாசி வீதிக்குள்ளே எவ்வளவு மரங்கள் இருக்குன்னா ஒரு 50 மரங்கள் இருக்குமான்னு தெரியல. மருத மரங்கள் அதிகம் இருந்த ஒரு இடம். எனவே தான் மருதர் தான் மக்கள் பேசுறது. அவ்வளவு மருத மரம் இருந்த சோலையில் வந்துட்டு மொத்த மரமே 50 தான் இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி. வைகையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இப்போ நம்ம பேசிக்கிறது இப்பொழுது வந்து வைகை நதியில் வந்து மதுரையினுடைய நடு பகுதியில் 2 தடுப்பணை கட்டுறாங்க. அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு ஆய்வு நடத்தினதில் 39 வகையான கொசுக்கள் வந்து மதுரையில் இருக்குது. தமிழ்நாட்டில் மிக அதிகமாக கொசுக்களால் பாதிக்கப்படுற நகரமாக மதுரை இருக்குது. அதனால் மொத்த சுகாதாரமும் போகுது. எத்தனையோ 150 லிட்டர் ரத்தத்தை கொசுக்கள் குடிக்குதுன்னு அந்த கருத்தரங்கத்தை பார்த்த பிறகு தூங்க முடியல. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஷெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. வெகு சில வேட்பாளர்களை மட்டும்தான் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருந்துச்சு. அதில் நீங்களும் ஒருத்தர். எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது வென்றவர். அதே மாதிரி ரொம்ப எந்த குற்றம் அந்த மாதிரியான நெகட்டிவ் இம்பேக்டும் இல்லாத ஒருத்தராக இருந்தது அப்படிங்கிறது எழுத்தாளர்கள் உலகத்திலையும் அறிவுசார் உலகத்திலையும் பரவலாக நல்ல மதிப்பு இருந்துச்சு. இது மக்களிடத்துல எப்படி இருக்கு? நீங்க இப்ப களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மக்களை தாண்டி இன்னொரு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி பிரதிபலிக்குது? ரொம்ப சிறப்பாக பிரதிபலித்தது. குறிப்பாக வந்து முதலில் வேட்பாளர் அறிவித்த கட்சி சிபிஎம். எனவே எடுத்த உடனே என்னுடைய பேர் அறிவிக்கப்பட்ட உடனே நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் இதில் வந்து ஒரு 3 நாள் வந்து இதுதான் வந்து மிக அதிகமாக இருந்தது. அது வந்து தொகுதியோடைய கடைக்கோடி கிராமம் வரைக்கும் வந்து போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்சி நான் நம்பவே முடியல எந்த அளவுக்கு அது ரோல் பண்ணியிருந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு. எந்த அறிவுலகத்துக்குள்ளே என்ன உரையாடல் இருந்ததோ அந்த உரையாடல் வந்து சாமானியர்களிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த 3 நாள் வந்து மிக உதவியாக இருந்தது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகமான விஷயம் நினைக்கிறேன். பொதுவாக சமூக வலைத்தளம் தான் உலகம் இல்லை, நம்ம தொடர்ச்சியாக அதுக்குள்ளே இயங்குறவங்களுக்கு கள நிலவரம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஒரு புதுமையான விஷயமா கூட இருக்குது. சமூக வலைத்தளங்கள் மூலமாக கடைக்கோடி மக்கள் கூட அந்த செய்தி நிறைய பரவலா போயிருக்கு அப்படிங்கிறதே ஒரு புதிய செய்தியா இருக்குது. இப்போ மதுரையில் வந்து என்னை பற்றி தெரியும். அது ஒரு நகர் சார்ந்த பகுதியில் புரிந்து கொள்ளலாம் கூட. மேலூரில், கொட்டாம்பட்டியில் அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் கூட வந்து சாகித்ய அகாடமி அல்லது வேல்பாரி என்னுடைய ப்ரொஃபைலில் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு 2வது நாளே தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறான் அப்படின்றது வந்து ரொம்ப தேர்தல் காலத்தில் முதல் முறையாக இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறேன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எழுத்தாளர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டும் இல்லாத ஒருத்தர், பெருவாரியாக எல்லாரும் ஆதரிக்கிற ஒருத்தர் அப்படின்னு இருக்குது. அப்படியே அரசியல்வாதி. நீங்கள் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போது தேர்தல் அப்படின்னெல்லாம் வரும்போது சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது வரும். அதனால் ஒரு சர்ச்சைகள் வரும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத
கிரவுண்டுன்றது எதுவுமே கிடையாது இல்லையா? காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு ஸ்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யுது. அது எந்த அதனுடைய கோல் என்ன, எந்த நலனுக்காக நம்ம அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்ன்றத பொறுத்தானே. கண்டிப்பாக அடிப்படை விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகிறதே இல்லை. அப்படி ஒரு கிரவுண்டில் நம்ம விளையாட போகிறதே கிடையாது. எனவே வந்து இதுக்குரிய ஒரு ஃபார்முலாவில் நம்ம அந்த கேமை விளையாடுறோம், அவ்வளோதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் இதில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக நான் எல்லார்கிட்டையும் கேட்குற கேள்வி, அந்த தொகுதி ஏன், இந்த தொகுதியை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு. உங்ககிட்ட அந்த கேள்வியை என்னால் கேட்கவே முடியாது. நீங்கள் மண்ணின் மைந்தன், அதுவும் முக்கியமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்தந்த மண்ணின் மைந்தர்களை மட்டும்தான் வேட்பாளர்களாகவே அறிவிக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்குது. அப்படிங்கிறதுனால மதுரையை பொறுத்தளவுக்கு நீங்கள் முக்கிய பிரச்சனையாக என்ன பார்க்குறீங்க? மதுரை வந்து மதுரையுடைய மிக முக்கியமான சிறப்பான விஷயமா இருந்திருக்க வேண்டியது வந்து, இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து பழமையான ஒரு நகரம், இந்தியாவின் மிக பழமையான நகரம். இந்த நகரத்தை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து கொண்டு போயிருந்துருக்கணும். அப்படி கொண்டு போனால் வந்து இந்திய அளவில், உலக அளவில் இதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடச்சிருக்கும், எவ்வளவோ நல்ல வளர்ச்சிகள் இங்கே நடந்திருக்கும். அப்படி எதுவுமே வந்து இவங்க பண்ணாமல் வந்து அதுவாக தன்னளவில் தூர்ந்து போகிறது போல் இதனுடைய பெருமைகள் பூரா மக்கி அதுவாக உதிர விட்டு காத்திருக்கிற ஒரு அரசு போல தான் மத்திய மாநில அரசுகள் இருக்குது. அது வந்து என்னென்னா, நம்ம கையில் இருக்கிற இவ்வளோ பெரிய செல்வத்தை எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனாக இருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். எனவே அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ரெண்டாவது, மதுரை வந்து தொழில், கல்வி, வணிகம் இது எல்லா வகையிலையும் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் இந்த நகரத்தை அப்படியே கைவிட்டுருக்காங்க அரசு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது எந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் இங்கே கிடையாது. அதே போல் உயர்கல்வி நிறுவனங்கள், வலிமையான உயர்கல்வி நிறுவனங்கள் கிடையாது. இப்போ மதுரையில் ஒரு பையனை ஒரு பெற்றோர் வந்து நல்லா படிக்க வச்சா அந்த பையன் படித்து முடிச்ச வரை மதுரையை விட்டு போயிடுவான். அடுத்த ஒரு 5 வருஷத்தில் 3 வருஷத்தில் அந்த பெற்றோர்களும் அவனை தேடி போயிடுவாங்க. ஸோ மதுரையை படிக்கிற ஒருத்தன் மதுரையை விட்டு தன் குடும்பத்தையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு தான் போவான். எனவே அப்படி வந்து இது வந்து ஒரு காலத்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஓய்வு பெற்றோருடைய விடுதியாக மதுரை மாறிக்கிற ஒரு சூழல் வருது. எனவே இதனுடைய அடிப்படை கட்டமைப்பு வந்து கைவிடப்பட்ட, கவனிப்பாரற்ற ஒரு நகரமாக இந்த நகரம் இருக்குது அப்படின்றது ரொம்ப அடிப்படையான பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாகவும் இந்த நகரத்தை வந்து நான் முழுமைப்படுத்துவேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெரிட்டேஜ் நகரம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். வெளிநாட்டு பயணிகள் கூட அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு செட்டப் ஆல்ரெடி இருக்குல்ல, இன்னும் இதை மேம்படுத்த வேண்டிய தேவை அல்லது இன்னும் எங்கெங்கே லேகாக இருக்குது? இப்போ இருக்கிற செட்டப்புக்கு அரசு எதுவுமே பங்களிப்பு செய்யலை. இது வந்து தன் போக்கில் உருவாகிற ஒரு விஷயம். என்ன செய்யணும்? இப்போ உதாரணமாக வந்து தமிழ்நாட்டில் அந்த உணர்வு ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஆனால் வந்து வட இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரத்துக்கு வரணும் என்ற எண்ணம், கருத்தும் அதிகமாக இருக்கிறவங்க. காசி ராமேஸ்வரம் அப்படின்றப்ப ராமேஸ்வரம் ஒரு இந்து வந்து வட இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு முறையாவது ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்னு என்ற சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால ராமேஸ்வரத்தை நோக்கி வந்து இத்தனை லட்சம் பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் அது மதுரை தான். மதுரைக்கு வந்து தான் போகணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் இப்படி போகணும். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த ஒரு சுற்றுலா திட்டமாக உருவாக்குறது மூலம் எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும். அதே போல் நான் முதல்ல சொன்னது போல் வந்து இப்போ வெனிஸ் நகரம் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சிட்டி மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அரசு செய்து அதுக்கான முக்கியத்துவத்தோடு, அதுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தோடு இந்த நகரத்தை உருவாக்குனா அது எவ்வளோ விஷயங்களை வளர்ச்சிக்கு கொண்டு போகும். அப்படி எதுவுமே இங்கே நடக்கிற கீழடியே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 100 வருஷம் பழமையான ஒரு நகரம் மண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஐரோப்பாவில் எந்த ஒரு நாட்டிலையாவது இப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டால் அது உலகின் இன்றைக்கு மிகப்பெரிய உலக சுற்றுலாத்தலமாக அது இருந்திருக்கும். இப்போ என்ன இருக்குது? ஆமாம். ஸோ அது எல்லாமே நம்ம கையில் இருந்தும் நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கீழடியை பொறுத்தளவு உலக அளவில் இது பற்றி தொடர்ந்து பேசின ஒரு சிலரில் நீங்களும் ஒருத்தர். கீழடி ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்துறதுக்கு அல்லது இப்போ மத்திய அரசாங்கம் எப்படி வரும் அப்படின்னெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு யோசனைக்காக கூட மத்தியில் உங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி வரும் பட்சத்தில் உங்களுக்கு கீழடி ஆராய்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கூட இருந்துடலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறீங்க, ஆனால் மத்தியில் வேறொரு ஆட்சி அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆராய்ச்சியை உறுதி செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கீழடியை நீ விட போகிறதே கிடையாது. ஏன்னா தமிழ் சமூகத்திற்கு அதை விட ஒரு சிறந்த இடம் ஒரு ஆதாரம் இனி கிடைக்குமான்றது தெரியாது. ஏன்னா வந்து ஒரு பெருங்கற்காலன்ற சொல்லப்படுற காலத்திலிருந்து வரலாற்று காலம் வரை சுமார் ஒரு 10,000 ஆண்டு மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அனைத்து மட்டத்திலும் கிடைத்திருக்கிற ஒரே இடம் கீழடி தான்.
எனவே இது வந்து மொத்த தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாற்றுக்கான ஆதாரமான இடம். எனவே இதை வந்து தமிழ் அறிவுலகம் இனி விடாது. நீங்கள் வந்து கீழடினா என்னன்னு தெரியாமல் இருக்கிற காலத்தில் அதை நீங்கள் வந்து கடந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வந்து இதை வந்து விட போகிறதில்லை. எனவே வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக நான் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக உலகத்தின் கவனத்திற்கு கீழடியை கொண்டு போய் சேர்க்கிற வழிமுறையை அனுதினமும் செய்வேன். நிச்சயமாக அதில் என்னால் வெற்றி பெற முடியும். எங்கள் ஒன்றுமே இல்லாமல் இந்த 4 வருஷமும் கீழடியை இவ்வளவு வந்து ஒரு ஜீவனான பிரச்சனையாக தமிழ் சமூகத்தில் நினைவுறுத்திட்டே இருக்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகிற பொழுது நம்ம வந்து அதை எப்படி விடுவோம்? அதை நிச்சயம் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, அதுக்கான எல்லா தகுதியும் பல மடங்கு தகுதி இருக்கிற ஒரு விஷயம் அது கீழடி. நீங்கள் தோண்ட வெவ்வேறு பரிமாணத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ கீழடி மாதிரியான ஆய்வுகளை நடத்துறதுடைய தேவை என்ன? இப்போ நம்மளுடைய பழமை பாரம்பரியம் இங்கே இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யறது அப்படின்னு ஒரு விஷயம். இதை தவிர வேற என்னென்ன முக்கியத்துவங்கள் அதன் மூலமா கிடைக்கும்? 2 விஷயங்க. ஒன்று வந்து முதல்ல நம்முடைய வரலாறு சார்ந்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்து உருவாக வேண்டியிருக்கு. அது வந்து சமூகத்தை புரிந்து கொள்வதற்கே ஒரு குழந்தைக்கு ஒரு மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து அறிவுத்தளத்தில் பேசுகிறதா இருக்க பட்சத்தில். ரெண்டாவது, நம்முடைய பாரம்பரியன்றது வந்து வெறும் சொத்தல்ல, அது வந்து ஒரு வாழ்வாதாரம். நீங்கள் அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்க மக்கள் அதை கொண்டாடணும். நான் தான் சொன்னேன், கீழடியை வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்படுறப்ப நீங்கள் வந்து மதுரையை மையப்படுத்திய ஒரு சுற்றுலாவுக்கான ஒரு திட்டத்தை, மதுரை மட்டும் இல்லை தென் தமிழகத்தை மையப்படுத்திய இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து மெடிக்கல் டூரிசம் அல்லது க்ரூஸ் டூரிசம் இப்படிலாம் வரும்போது ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் ஒன்று வச்சிங்கன்னா இந்தியாவிலே முதல்ல பார்க்குற இடமாக மதுரை தான் இருக்க முடியும். எனவே இதுதான் வந்து எழுத்துக்களினுடைய தாயகம். மதுரை தான் எல்லா வகையிலும். இன்றைக்கி வந்து இந்தியாவிலே மிக பழமையான பிராமி மொழி கல்வெட்டுகள் 33 இடத்துல கிடச்சிருக்கு, தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அதில் 23 இடம் வந்து வைகை நதிக்கரை. அப்போ இந்தியாவிலேயும் எழுத்துக்கள் முதலில் அதிகம் கற்ற இருந்த இடமாக மதுரை இருக்குது. இது சார்ந்து எவ்வளவோ விஷயங்களை நம்ம உருவாக்க முடியும். அது வாழ்க்கைக்கு, பொருளாதாரத்திற்கு, வணிக வளத்திற்கு, மதுரை மீதான நன்மதிப்புக்கு, இது எல்லாத்துக்கும் அது வந்து உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மதுரையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாதிரி, திருச்சி மாதிரி, கோவை மாதிரி ஒரு வளர்ந்த நகரமாக இல்லாமல் இன்னும் ஒரு கிராமமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனுடைய உள்கட்டமைப்பில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரதான வீதிகள்னு சொல்லக்கூடிய மாசி வீதிகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இங்கே வந்து மரங்களே மிக குறைவான அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்து உங்களுடைய திட்டம் என்னவா இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2 விஷயம். ஒன்று வந்து சென்னையே இதெல்லாம் ஒப்பிடுற பொழுது நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மெஜ்ரா கோட்ஸ், ஃபென்னர் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்த ஒரு இடம் அது. 100 வருஷத்துக்கு முன்னாடியும் அவ்வளோ தூரம் வந்து தொழில் ரீதியான வாய்ப்புகள் இருந்த ஒரு இடம். பல காரணங்களால் அதெல்லாம் வந்து தவற விட்டது. இன்றைக்கும் வந்து என்னுடைய ரொம்ப நாளைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறோம். ஹெரிட்டேஜ், இண்டஸ்ட்ரி, ஐடி, இதை 3ஐயும் லிங்க் பண்ணுற, இதை 3ஐயும் இணைத்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை உருவாக்க முடியும்னா அது மதுரையில் தான் உருவாக்க முடியும் தமிழ்நாட்டில். அப்படி ஒன்று உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியமான தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து அன்னைக்கு இந்த நகரம் உருவாகிற பொழுது எவ்வளவு அழகான ஒரு சாலை வசதியோட கட்டமைப்போட இந்த வரைபடம் இருக்குல்ல, மதுரையினுடைய இந்த வரைபடம் வந்து அவ்வளவு நவீனமான ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தை அடுத்த கட்டங்களில் நம்ம வளர்த்தெடுக்காமல், அதை முறையாக வளர்த்தெடுக்காமல் விட்டோம். இதனுடைய நீர்நிலைகள் வந்து அவ்வளோ ஆச்சரியமான நீர்நிலைகள், இதனோட வடிகால் அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி எல்லாமே தலைகளாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து வைகையிலேருந்து பிரிந்து போய் கிளை நதிகள் வந்து மதுரையினுடைய தென்புறமாக பிரிந்து போச்சு. இப்போ வைகையை இவங்க மணலெல்லாம் ஆழப்படுத்திட்டனால இந்த கிளை நதிகள் பூரா சாக்கடைகளாக மாறி வைகைக்குள்ளே போய் தண்ணி சேர்ற மாதிரி வந்து ரிவர்ஸாக வந்து தண்ணி இன்னைக்கு போகுது. அந்த மாதிரி பார்க்குறோம். அதே போல் மரங்கள், நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியம். நானும் யோசிச்சு பார்க்குறேன். 4 மாசி வீதிக்குள்ளே எவ்வளோ மரங்கள் இருக்குன்னா ஒரு 50 மரங்கள் இருக்குமான்னு தெரியல. மதுரைக்கு பேர் வந்ததுக்கு காரணமே மரம் தான். மருத மரங்கள் அதிகம் இருந்த ஒரு இடம். எனவே தான் மருதர் தான் மக்கள் பேசுறது. மருத தான் மதுரைன்னு வந்து எழுத்து மொழி தான் மதுரை ஆட்சி ஒழிய மக்கள் மொழி வந்து மருத தான் இதுக்கு பேர். ஏன்னா மருத மரம், அவ்வளவு மருத மரம் இருந்த சோலையில் வந்துட்டு மொத்த மரமே 50 தான் இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி. இயற்கையை அழித்து, இயற்கையினுடைய நீர்நிலைகளை அழித்து இது வந்து பெரிய அளவுக்கு சிதைவுக்கு உள்ளாயிருக்கு மதுரையில். எனவே ஏற்கனவே இருந்த உள்கட்டமைப்பே அவ்வளவு நல்ல வடிகாலுக்கான அமைப்புலாம் இருந்து எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வு இப்போ அங்கங்கே நிறைய வந்திருக்கு. பல அமைப்புகள் இதை பற்றி சார்ந்த விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. கண்டிப்பாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் மீட்டெடுப்பதற்கான வேலையை, பணியில் மிக முக்கியமாக முன்னுரிமையும் அழுத்தமும் தருவேன்னு நான் சொல்கிறேன். தொழில்துறை பற்றியும் நீங்கள் குறிப்பிட்டீங்க.
அதே மாதிரி இன்னொரு விஷயம், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முக்கியமான தொழில் நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து முதலீடு செய்த நகரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மதுரையை ஏன் தொழில் நகரமாக பரிணமிக்க முடியல? அதனுடைய சிக்கல் எங்கே இருக்குது? சென்னையை சார்ந்தே வந்து மாநில அரசு வந்து இயங்குறது வந்து அதை தாண்டி இங்கிட்டு வராமல் போனது ஒன்று. ரெண்டாவது, மத்திய அரசினுடைய தொழில்துறை எதுவுமே வந்து மதுரை பக்கம் வராமல் போச்சு. திருச்சிக்கு ஒரு பெல்லோ அல்லது சேலம் உருக்காலையோ நெய்வேலி இப்படிலாம் போச்சு. இல்லையா, மதுரைக்கு ஒரு தொழில் பெரும் மத்திய அரசு சார்ந்த தொழில் நிறுவனம் ஒன்று கூட உருவாகலை. அதுக்கு காரணம் வந்து ஒருவேளை ஒரு தேசிய தலைவர்கள் அல்லது மாநிலத்தின் ஆட்சியை அரசியல் பிரதான பங்கெடுக்கிற தலைவர்கள் இங்கே யாரும் வராதது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் இல்லாதனால இங்கே எங்கள் ஊருக்கு இதை கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனாலேயே எங்கெங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான காரணம். இந்த அரசியல் காரணம் தான் ரொம்ப முக்கியமானது. மதுரைக்குன்ற குரல் இருக்குல்ல, மதுரைக்கு குடுன்ற ஒரு அந்த முரட்டுத்தனமான உரிமை வந்து கேட்குற தலைவர்களே இந்த 50 வருஷத்தில் ரொம்ப எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே தொடர்ச்சியாக சில கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கான முக்கியமான இடமாகவும் மதுரை இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டுகள் நீண்ட நாட்களாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ அதில் நமக்கும் அதில் பங்கு இருக்கு இல்லையா? இருக்கலாம். என்னென்னா 2 விஷயங்க. நீங்கள் வந்து ஒன்று வந்து இப்போ வந்து கேடிகே தங்கமணி, பி ராமமூர்த்தி, தோழர் மோகன், இவங்க 3 பேர் தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்காங்க. இவங்க 3 பேர் வந்து இப்போ கேடிகே தங்கமணியோ அல்லது வந்து பி ராமமூர்த்தியோ வந்து மாநிலம் சார்ந்த பல பொதுத்துறை நிறுவனங்களை மாநிலத்துக்கு கொண்டு வந்ததில் பிரதான பங்காற்றியிருக்கிறாங்க. அது வந்து அதெல்லாம் மறக்க முடியாத வரலாற்று உண்மைகள். ஆனாலும் வந்து இது இவங்களுடைய காலமெல்லாம் ஒப்பிடும்போது ரொம்ப குறைவு தான். இந்த இதில் இந்த இப்படி ஒரு கேள்வியை அவங்களை நோக்கி வைக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகள் தான் பிரதானமாக, அவங்களால தான் எவ்வளோ கொண்டு வந்திருக்க முடியும். அப்படி எதுவுமே கொண்டு வராமல் போனதுக்கான காரணமாக நான் அப்படி தான் நினைக்கிறேன். வைகையை மீட்போம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தான் உங்களுடைய பிரச்சாரத்தின் முதல் நாளையே நீங்கள் துவங்கி இருக்கிறீங்க. மிகப்பெரிய பெண்கள் படையும் அதற்கு சப்போர்ட் பண்ணி தான் முதல் நாள் பிரச்சாரத்தையே ஆரம்பித்தாங்க. வைகையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், எவ்வளவு தண்ணி இருந்தது, இப்போ தண்ணி இல்லை அப்படிங்கிறதோட அதனால என்னென்ன பிரச்சனைகள் மதுரை சந்திச்சிருக்கு? இப்போ நான் வந்து வைகையை வணங்கித்தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினேன். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து நீர் தான் வாழ்வினுடைய ஆதாரம், நீர் தான் வந்து சமூகத்தினுடைய ஆதாரமும் கூட. இப்போ வைகைன்னு ஒரு நதி இருந்ததுனால தான் அந்த நதிக்கரையில் இப்படி ஒரு நகரம் உருவாச்சு, அந்த நதிக்கரையில் ஒரு நாகரிகம் உருவாச்சு. என்னுடைய கருத்துப்படி தமிழ் நாகரிகத்தினுடைய தாய்மடியே வந்து வைகை நதி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வைகை நதி வந்து இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சுக்கிட்டே வேற இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிக்கிறது இப்பொழுது வந்து வைகை நதியில் வந்து மதுரையினுடைய நடுப்பகுதியில் 2 தடுப்பணை கட்டுறாங்க. இப்போ வந்து வைகையில் வந்து ஏறக்குறைய ஒரு 18 கால்வாயில் கழிவு கலக்குது. இப்போ தடுப்பணை வருடத்தில் 8 மாதம் நீர் இல்லை. அப்போ 8 மாதமும் இந்த சாக்கடை மட்டும்தான் ஓடப்போகுது. சாக்கடை ஓடுற ஒன்றை வந்து தடுப்பணை கட்டினா சாக்கடை மட்டும்தான் தேங்கியிருக்கும். வந்து அப்போ வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து கொசுக்கள், இப்போ சமீபத்தில் வந்து அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு ஆய்வு நடத்தினதில் 39 வகையான கொசுக்கள் வந்து மதுரையில் இருக்குது. தமிழ்நாட்டில் மிக அதிகமாக கொசுக்களால் பாதிக்கப்படுற நகரமாக மதுரை இருக்குது. அதனால் மொத்த சுகாதாரமும் போகுது. அதே போல் வந்து நதியினுடைய நீர்மட்டம், நிலத்தடி நீர்மட்டம் மிக மிக குறைந்து போகுது. அப்போ நீர் கிடைக்காத பொழுது அதிகம் பாதிக்கப்படுறது வந்து அடித்தட்டு மக்கள் தான். அதனால் வந்து அடிப்படையான சுகாதாரம் முழுக்க அவங்களுக்கு வந்து சுகாதார கேடு முழுக்க நினைக்குது. எனவே இது எவ்வளவு ஒரு பாதிப்புகளை ஒரு தொடர் சங்கிலியாக உருவாக்கிக்கிட்டே போகுது அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பல புள்ளி விவரங்கள் வாரத்துக்கு வந்து எத்தனையோ 150 லிட்டர் ரத்தத்தை கொசுக்கள் குடிக்குதுன்னு அந்த கருத்தரங்கத்தை பார்த்த பிறகு தூங்க முடியல. ஏன்னா இவ்வளவா குடிக்குது அப்படின்றப்ப எவ்வளவு நோய் பரவுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்றத யோசிக்கிறோம். எனவே வைகையை மீட்பது அப்படின்றது மட்டும்தான் இந்த மொத்த தொடர்லேயே மிக முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு வெறுமனே ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரத்தின் அடையாளம், மதுரையினுடைய அடையாளமாக இருக்குது. எனவே வைகையை வணங்குவதும் வைகையை மீட்பதும் வந்து மதுரையை மீட்பதற்கு சமமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். நீர்வளத்தோட பேரலாக நீங்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் கொசுக்களுடைய உற்பத்தி, அதனால் நோய் பெருக்கம் அப்படின்னு மதுரையில் முக்கியமான ஒரு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக கூட இருந்துச்சு. அதை பாரதிய ஜனதா அரசாங்கம் அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. இப்போ அடுத்து நீங்கள் வரும் பட்சத்தில் இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்கும்?
எய்ம்ஸை பற்றி பேசுகிற பொழுது முதல்ல எய்ம்ஸ் வந்து மதுரைக்கு வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர், தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தி மத்திய அரசிடம் வந்து பேசிக்கொண்டே இருந்தவர் எங்களது தோழர் பி. மோகன் அவர்கள். அவங்க தான் வந்து 99-2000 முதல்ல பேசினார். நானே இந்த அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், இங்கே டெல்லியில் தான் எய்ம்ஸ் அப்போ இருக்கும், டெல்லியில் இருக்கிற அவ்வளோ பெரிய நிறுவனத்தை போன்ற ஒன்றை தமிழ்நாட்டில் அது மதுரைக்கு கேட்குறமே, இது வந்து பொருத்தமாக இருக்குமான்லாம் கேட்டது உண்டு. ஆனால் அவ்வளவு ஒரு தூரத்து பார்வையோடு அவர் வந்து அவ்வளவு பணியாற்றினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் ஹெலிகாப்டர் டூரிசம் போன்ற விஷயங்களை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே தொடர் மோகன் வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசிடம் வலியுறுத்திட்டே இருந்தார். அதெல்லாம் இப்போ நடைமுறையாகுது அப்படின்றது. அதான் ஒரு தூரத்து பார்வையோடு ஒரு தலைவனுடைய சிந்தனை வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ தூரம் பங்காற்றும் அப்படின்றது இதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணமாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த 10 ஆண்டுகள் இருந்த தொடர் அழுத்தமும் தொடர் கோரிக்கையினுடைய விளைவாக மத்திய அரசு வந்து அது வந்து வெறுமனே அடிக்கல் மட்டும்தான் நாட்டிருக்காங்க, நிதி ஒதுக்கலை. இன்னும் நிதி ஒதுக்கினா தான் எய்ம்ஸ் வரும். எனவே கண்டிப்பாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த நிதியை ஒதுக்க வைத்து அதனுடைய வேலையை மிக விரைவாக முடிக்க வைப்பதற்கான பணியில் நான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ராஜாஜிக்கு பிறகு சாகித்ய அகாடமி விருது வென்ற ஒருவர் வந்து அரசியலில் மக்களவைக்கு போட்டியிடுறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு எழுத்தாளர் அல்லது அறிவுசார் உலகத்திற்கு மிக அறிமுகமான ஒருத்தர் அரசியலில் ஈடுபடும் போது அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எழுத்து சார்ந்த விஷயம் வந்து மிக முக்கியமான வலிமையான அரசியல் நடவடிக்கை. அது பலருக்கு வந்து அது புரிந்து கொள்றதுல சில சிரமம் இருக்குது. எனவே தான் நீங்கள் எழுத்தாளர் இருந்தீங்க, இப்போ அரசியலுக்கு வந்திருக்கீங்களேன்றாங்க. அப்படி இல்லை, எழுத்தை விட என்ன அரசியல் இருக்க போகுது, அது வந்து நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பகுதியாக அது இருக்குது. அப்படி தான் இப்போ அண்ணாவோ அல்லது கலைஞரோ ராஜாஜியோ எல்லாருமே வந்து அந்த வரிசையில் வந்தவங்க தான். நம்ம கூடுதலாக வந்து சாகித்ய அகாடமின்றனால நீங்கள் ராஜாஜி இருக்கும் எனக்குமான இந்த ஒப்பிட சரிங்க. கண்டிப்பாக வந்து என்னென்னா, இப்போ கூட இன்றைக்கி கூட தொடர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு எழுத்தாளர் வந்து வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்றப்ப நீங்கள் முதல்ல குறிப்பிட்டதை போல் வந்து வெவ்வேறு குற்ற பின்னணி அல்லது இதுன்ற பின்னணி எல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு பின்னணியோடு ஒருத்தர் வர்ற பொழுது இயல்பாக அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு, அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை உருவாக்கியிருக்கு அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப மிக முக்கியமான எழுத்து நடவடிக்கையாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த ஃபோட்டோஷாப் உலகத்தில், இந்த சமூக வலைத்தள உலகத்தில் எவ்வளவு தான் தூய்மையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை ஃபோட்டோஷாப் பண்ணி அவதூற பரப்பும்போது அதை சு. வெங்கடேசன் எப்படி எதிர்கொள்கிறார்? அது வந்து இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கான காரணம் என்னென்னு புரியுது. ஏன்னா வந்து இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுடைய ப்ளஸ் எதையுமே அவங்களால மக்கள் மத்தியில் சொல்ல முடியல. குறிப்பாக வந்து 5 வருஷம் வந்து மத்திய அரசில் இருக்காங்க, 8 வருஷம் வந்து மாநில அரசில் அவங்க இருக்கிறாங்க. மதுரையினுடைய மேயராக இப்போ போட்டியிடவருடைய தந்தை தான் இருந்தார். ஆனால் அப்படி இருந்துமே நாங்கள் மதுரைக்கு இதை செஞ்சுருக்கிறோம், எனவே எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்று கூட இல்லை. அப்போ அவங்ககிட்ட செய்ய முடிகிறது ஒரே ஒன்று விஷயம் வந்து என்னுடைய புகழின் மீது களங்கம் கற்பிப்பதும் என்னை பற்றிய வதந்திகளை பரப்புவதும் மட்டும்தான். ரொம்ப பலகீனமான ஒரு ஆயுதம் அது. ஏன்னா வதந்திகள் வந்து நிற்காது, அது நீர்க்குமிழி தான், அடுத்த நிமிஷம் அது உடஞ்சிடும். மதுரை மக்கள் ஒன்றும் அவ்வளவு தூரம் வந்து மோசமாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மிக முக்கியமாக இது என்னென்னு, இது போன்ற வதந்திகள் எல்லா காலத்திலும் பரப்பப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஆயுள் இருக்கும், அது மறைந்து போகும். கண்டிப்பாக அதை வந்து மிக எளிமையாக கூட சொல்லக்கூடாது, அதை வந்து உரிய முக்கியத்துவம் மட்டுமே அதுக்கு கொடுப்பேன். அதை கடந்து உண்மையை மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் செயல்படுறேன். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பலமுனை போட்டி இருக்குது. பொதுவாக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி அப்படின்னு 2 இருக்கும். அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அமமுகன்னு ஒருத்தங்க இருக்காங்க, நாம் தமிழர் 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை நியமிச்சிருக்காங்க, மக்கள் நீதி மையம்னு கமல்ஹாசன் அவர் பங்குக்கு ஆட்களை நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு பலமுனை போட்டியாக இருக்குது. இதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? பொதுவாக எண்ணிக்கையில் வச்சு இது பலமுனை போட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு பங்கு இருக்காது எல்லாம் சொல்ல. ஆனால் வந்து பிரதானமான போட்டி அப்படின்ற பார்க்குற பொழுது வந்து இது வந்து ஒரு மும்முனை போட்டியாக பிரதானமாக இருக்குது. இதில் வந்து அதிகமாக பலன் கிடைக்க போகிறது இந்த மும்முனை போட்டியில் வந்து திமுக அணிக்கு தான். ஏன்னா திமுக அணி என்பது ஒரு 19 கட்சிகளுடைய கூட்டமைப்பாக இன்றைக்கி வந்து நிற்கிது. ஆனால் அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து அப்படியே 2ஆக உடஞ்சி போய் நிற்கிது. அப்போ இயல்பாக இந்த மும்முனை போட்டி என்பது இயல்பாகவே வந்து முழு பலனையும் இந்த திமுக அணிக்கு வந்து வழங்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனவே இது வந்து திமுக அணிக்கு எல்லா வகையிலும் வந்து வாய்ப்பாகவும் சாதகமான ஒரு சூழலாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வேட்பாளராக இல்லாமல் கூட வெளியிருந்து பார்க்கும்போது
இவ்வளவு பேர் போட்டியிடும் போது மக்களுக்கு ஒரு குழப்பம் வராதா, இந்த ஓட்டுக்கள் சிதறாதா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ இதை வந்து தவிர்க்க முடியாது தானே, தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து எதை சொல்கிறாங்க, இப்போ இவ்வளோ பேர் போட்டிடுறப்ப ஒவ்வொருத்தரும் நான் வந்து இதை செய்வேன் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய ஒரு அழுத்தம் வந்து உருவாகுது. இல்லைன்னா வெறுமன முகத்தை வைத்து அல்லது வந்து ரொம்ப குறுக்கு வழிகளில் சாதி வந்து மதம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமே கொண்டு போகாமல் என்னுடைய கொள்கை இது, இந்த கொள்கைக்காக நீங்கள் வாக்களிங்க, அல்லது என்னுடைய கோட்பாடு இது என்று அதை பற்றியே பேச வேண்டிய ஒரு அழுத்தம் வந்து எல்லாருக்கும் ஒரு வகையில் உருவாகுது. அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு மிக மார்க்சிஸ்ட் கட்சிக்குன்னு இங்கே ஒரு பலம் இருக்குது. இந்த திமுக தலைமையிலான இந்த அணி வந்து மிக வலிமையான அணி. அதே போல் கடந்த முறை 10 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் மோகன் மீது மிகப்பெரிய மரியாதை மக்கள் மத்தியில் இருக்குது. இவை அனைத்தையும் உள்வாங்கிய வந்து மதுரைக்கான எனது பங்களிப்பமும் இதுக்குள்ளே இருக்குது. எனவே வந்து மிக பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் இருக்கிற மிக சாதகமான எண்ணங்கள் இருக்குது. இந்த பாசிட்டிவான எனர்ஜியை மட்டுமே நான் வந்து முன்னெடுத்து செல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதை முன்னெடுத்து சென்றாலே வந்து வெற்றி என்றதை எங்களால் எளிதில் அடைய முடியும் என்பதான் என்னுடைய கருத்து. இப்போது இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கட்சி இல்லை புதுசாக வர்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு வெறுப்பு மனநிலையில் இருக்கிறவங்க நோட்டாவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு கேம்பெயினும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. நோட்டாவுக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? வேறு சாய்ஸே இல்லை. அவங்களுக்கான ஒன்று வந்து கட்சி அல்லது அரசியலுடைய தேவையிலிருந்து ஒரு முடிவெடுக்கலாம். அப்படிப்பட்ட இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒருத்தவங்க அல்லது அது தேவையில்லை, நல்ல கேண்டிடேட்னா இந்த கட்சி இருந்தால் கூட அவங்களுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. அதுவும் அப்படியும் கேண்டிடேட் பார்த்து போடுறவங்க இருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாத ஒரு அதிருப்தியில் தான் வந்து வேண்டாம் நோட்டாக்கு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இளைஞர்கள் போவாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கான தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய கடுமையான வேலை பணிக்கு இடையில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய இந்த மக்களவைத் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறவும் எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். போஸ்டர் ஒட்டி பந்தல் போட்டு கூட்டம் கூட்டி ஓட்டு போட்டு ஏமாற்றமே எங்க பண்பாடு.